ஒரு அழகான நகரத்தோட நுழைவாயில்ல ஒரு பெரியவர் காவல் காத்துட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க குதிரையில வந்த ஒரு வாலிபன், ஐயா அந்த ஊர் எப்படிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஏன் தம்பி இது ஊரு குடிவர போறியா அப்படின்னு இருக்காரு. ஆமா, நான் இருந்த ஊர் ரொம்ப மோசம், எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க, ஒருத்தனை பத்தி இன்னொருத்தன் தப்பா பேசிட்டு திட்டிட்டு இருப்பாங்க, அதான் எப்படா அந்த ஊர்ல இருந்து வரலான் இருக்கு. நீ வேற தம்பி, இந்த ஊர் ரொம்ப மோசம், உன் ஊர் எவ்வளவு பரவாயில்ல, இங்க எப்போ பார்த்தாலும் போட்டி பொறாம சாதி சண்டை கலவரம்னு இருப்பாங்க, இந்த ஊர் உனக்கு சரிப்பட்டு வராதுப்பா, நீ ஏன் நிம்மதி தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரான். அவன் போன கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வந்திருக்காப்புல, பெரியவர் நான் அந்த ஊர்ல தங்கி வியாபாரம் பண்ணலான் இருக்கேன், இந்த ஊர் மக்கள் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. பெரியவர் கேட்டாராம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பான்னு. இவன் ஆயிடுச்சுங்கன்னு இருக்கான். அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் விட்டு இங்கே வந்திருக்கேன், ஊர்ல என்னாச்சு? இல்லைங்கய்யா, என் ஊர் ரொம்ப நல்ல ஊர், ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப பாசக்காரங்க, என் குடும்பம் கொஞ்சம் வறுமையில இருக்கு, அதான் இங்கே வந்து கொஞ்சம் வியாபாரம் பண்ணிட்டு கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு மறுபடியும் என் ஊருக்கே போயிடுவேன் அப்படின்னு கண் கலங்கி இருந்திருக்காரு. அப்போ அந்த பெரியவர் வந்துட்டு, அழாத தம்பி, இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப நல்லவங்க, நீ தைரியமாக வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து உள்ள அனுப்பி விட்டாராம். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கத்தில் இருந்த ஒருத்தன் கேட்டிருக்கான், என்ன முன்னாடி வந்தவங்க கிட்ட ஊரை தப்புன்னு சொன்னீங்க, இப்போ இவர்கிட்ட வந்துட்டு ஊர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா என்ன அப்படின்னு இருக்காரு. இந்த உலகம் கண்ணாடி மாதிரி, நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படிதான் நமக்கு காட்டும் அப்படின்னாராம். நமது மனநிலையை பொறுத்தே நமது கண்ணோட்டம் இருக்கும், நமது கண்ணோட்டத்தை பொறுத்தே அனைத்தும் மாறுபடும். நாம எந்த இடத்துல இருந்தாலும் அங்க இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் வடிகட்டி எடுத்துக்குவோம்.